ரைட். ஸோ நியூக்ளியர் பிசிக்ஸ் அதுக்கு முன்னாடி மாடர்ன் பிசிக்ஸ் பத்தி பேசிடுறேன். ஏன் இந்த டாபிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களோட போர்டில் சேஃபா உங்களை அந்த பக்கம் கொண்டு போறதுக்கும் இந்த 3 லெசன் தான் தேவை. தென் காம்படிட்டிவ் சைடுக்குமே இந்த லெசன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஆட்டம் ரொம்ப சூப்பரா பேசிட்டோம், டியூஎல்ஓ ரொம்ப நல்லா பேசிட்டோம், நியூக்ளியை இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, நியூக்ளியை. அதுக்கப்புறம் இது கூடவே செமிகண்டக்டர். இந்த 4 லெசனும் படிச்சிட்டோம் அப்படின்னா நீட் பிசிக்ஸ் ஷியரா 9 கொஸ்டின் உங்களால பண்ண முடியும். அதே மாதிரி இங்க போர்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியா வேற இருக்கும், நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்காது. ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ நியூக்ளியர் பிசிக்ஸ். அதுக்கு முன்னாடி அட்டாமிக் பிசிக்ஸ்ல ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நம்ம பேசியிருந்தோம்ல. ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர்ஃபோர்டு ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கண்டுபிடிச்சார். Atoms consist of fully positive charge and the electrons are embedded here and there. இது யார் சொன்னா? தாம்சன். Whole positive charge is to be concentrated in a single point. Whole positive charge, எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் அந்த ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும், அதுக்கு பேரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் இசட்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ ஹீலியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீலியம் நியூக்ளியஸோட சார்ஜ் எவ்வளோ? 2e. முதல்ல இங்க இருந்து போலாம், அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லித்தியம் எடுத்துக்கிட்டாரு 3e, கார்பன் எடுத்துக்கிட்டாரு 6e. அப்ப என்ன அர்த்தம்னா ZT, சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் ZT. அப்ப Z யாரு? Zன்றது நம்பர் ஆஃப் புரோட்டான், புரோட்டான் நம்பர். ஃபாஸ்டா போறேன், ஆல்ரெடி நீங்க ஒரு டைம் படிச்சிருப்பீங்க. நம்பர் ஆஃப் புரோட்டான் இல்லைன்னா இன்னும் அழகா சொன்னா அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பர். அப்ப Zன்றது அட்டாமிக் நம்பர். உங்களுக்கு தெரியுமா எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். அப்ப Z எலக்ட்ரான் நம்பர்னு சொன்னாலும் சரிதான், Z எலக்ட்ரான் நம்பர்னு சொன்னாலும் சரிதான். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதுல இருந்து தான் நியூக்ளியஸ் பத்தி பேசணும். சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் எல்லாமே தெரியாச்சு. ஒரு நியூக்ளியஸை எப்படி சார் எழுதுறது? ZXAன்னு எழுதணும், தெரியும்ல. ஒரு நியூக்ளியஸை இப்படி தான் எழுதணும், ZXA. எக்ஸ்ன்றது அதோட நியூக்ளியஸ், என்ன நியூக்ளியஸோ அந்த நியூக்ளியஸ் தான். Z அட்டாமிக் நம்பர், A மாஸ் நம்பர். 17 குளோரின் 35. இதுல என்ன இருக்கு? 17 புரோட்டான் இருக்கு, 17 எலக்ட்ரான் இருக்கு. 17 புரோட்டான் இருக்கு, 17 எலக்ட்ரான் இருக்கு, தெரியும். அப்ப நியூட்ரான் நம்பர் வேணும்னா 35ல இருந்து 17 போயிடுச்சுன்னா 18. நியூட்ரான் நம்பர் n = a - z உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்ப இது z how many protons are contained in it? a வந்து மாஸ் நம்பர், மாஸ் நம்பர். n வேணும்னா நியூட்ரான் நம்பர், நியூட்ரான் நம்பர் வேணும்னா a ல இருந்து z நீங்க மைனஸ் பண்ணணும். அப்ப a க்கு என்ன சார் பேரு? a தான் நியூக்ளியான் நம்பர்னு சொல்லணும், நியூக்ளியான் நம்பர். இப்போ உங்க வீட்டுல மொத்தம் 6 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டிலாம் சேர்த்து. ஏ தான் வந்து டோட்டலா அங்க இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய மொத்த ஆட்கள் ஏ தான் நியூக்ளியர் நம்பர், நியூக்ளியர் நம்பர். இசட் how many protons, n how many neutrons. சார் அப்ப புரிஞ்சிருச்சு, ஏ வேணும்னா என்னையும் இசட்டையும் ஆட் பண்ண சொல்றீங்க. ஆமா, புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் சேர்ந்தது தான் நியூக்ளியான் நம்பர். புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் சேர்ந்தது தான் நியூக்ளியான் நம்பர். how many nucleons? அப்ப இங்க 35 பேர் இருக்காங்க மொத்தம். இந்த குளோரின் குடும்பத்துல 35 பேர் இருக்காங்க. 35 பேர்ல 17 பேரு புரோட்டானாவும் 18 பேரு நியூட்ரானாவும் இருக்காங்க. புரோட்டான் சொன்னாலே எலக்ட்ரான் சொன்ன மாதிரி தான், கரெக்டா? ஸோ ஒரு நியூக்ளியஸை இப்படிதான் எழுதணும், ZXன்னு எழுதணும். இசட்னா அட்டாமிக் நம்பர், ஏன்னா மாஸ் நம்பர், என்னா நியூட்ரான் நம்பர். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து சார் புரோட்டான்லாம் சொன்னீங்களே, அவங்களுக்கு மாஸ்லாம் இருக்கும்ல, சார்ஜ்லாம் இருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன். மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் புரோட்டான் உங்க எல்லாருக்குமே தெரியும் 1.672 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம். இப்ப இந்த நம்பர்லாம் பெருசா படிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துறாங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம். இப்ப மாஸ் ஆஃப் நியூட்ரான் கிட்டத்தட்ட மாஸ் ஆஃப் நியூட்ரானும் மாஸ் ஆஃப் புரோட்டானும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1.674 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம். பாருங்க,
4 2. ஸோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான்னு கத்துக்கணும். மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் சேமா இருக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால, கனமா இருக்கிறதுனால பேரியான், தே ஆர் கால்ட் அஸ் பேரியான்ஸ். பேரியான்ஸ்னா ரொம்ப வெயிட்டா இருக்கிற ஆட்கள்னு அர்த்தம். ஹைப்ரான்ஸ், மீசான்ஸ், லெப்டான்ஸ் இந்த மாதிரி வந்து பார்ட்டிகல்ஸோட குரூப் இருக்கும்போது அது உங்களுக்கு பெருசா அவசியம் இல்லை. புரோட்டானும் நியூட்ரானும் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா பேரியான் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன் சார் பேரியான்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும், அதனால பேரியான். மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான். ரைட்டா? புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ். அப்ப சார்ஜ் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே 1.6 into 10⁻⁻19 கூலும் தான். பிளஸ் போட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஆஃப் புரோட்டான், மைனஸ் போட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ரைட்டா? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நியூக்ளியஸ்ல யாரெல்லாம் வாழ்வாங்க. நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரானும் தான் வாழும். எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்துட்டு இருக்கும். எலக்ட்ரான் நியூக்ளியஸ்குள்ளார இருக்காது, நியூக்ளியஸை விட்டு வெளியில தான் இருக்கும். சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் 1 ஃபெர்மின்னு அன்னைக்கே கத்து கொடுத்தேன். 1 ஃபெர்மி. சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் 1 ஃபெர்மி. டவுட் இருந்தா மைக் ஆன் பண்ணி டவுட் கேட்டுக்கோங்க. ஸோ யார் கை தூக்குறீங்கன்னு தெரியாது இல்லை, அதனால சொல்றேன். ரைட், மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான் போத் ஆர் ஈக்குவல். நியூமரிக்கலி ஈக்குவலா இருக்கும். ஆனா நியூட்ரான் மட்டும் லேசா பெருசா இருக்கும். சார்ஜ் பத்தி எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம். ரைட்டா? அடுத்தது நியூக்ளியஸோட ப்ராப்பர்ட்டி பத்தி கொஞ்சம் நேரம் பேசுவோமா? ஓகே, இப்ப பேச போற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இதுல அடிக்கடி சம் கேட்டுனே இருப்பாங்க. R = R0 a power 1/3 நீங்க பார்த்திருப்பீங்க. R = R0 a power 1/3. இங்க பாருங்களேன், சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்பியர்ல. அப்ப அதோட சைஸ்னா அந்த ரேடியஸ் தான் அவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். உன் விருப்பம் தான், நீ கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இப்ப சொல்லி தர போறதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், கவனமா கவனிங்க. R is proportional to a power 1/3. போர்ட் பசங்க உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சம்மா R is directly proportional to a power 1/3. R is directly proportional to a power 1/3. அப்ப R equal to some constant into a power 1/3. R0 எங்கேயோ நாங்க பார்த்திருக்கோம் சார். நீங்க சில புத்தகங்கள்ல இப்படி படிச்சிருப்பீங்க, a power 1/3. இப்போ உங்களோட விருப்பம் தான், ஸ்மால் ஆர் போட்டாலும் சரி, கேபிட்டல் ஆர் போட்டாலும் சரி. R equal to R0 a power 1/3. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸோட சைஸ் என்னவா இருக்கும்? ஒரு நியூக்ளியஸோட சைஸ் என்னவா இருக்கும்? இதுல ரெண்டு மாடல் சம் சொல்லி தரேன், சூப்பரா கத்துக்கோங்க. R equal to R0 a power 1/3. R0 நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு பேரு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு கத்துக்கிட்டோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். R0 ஓட வேல்யூ 1.3 ஃபெர்மி. சில புத்தகங்கள்ல 1.2 கொடுப்பாங்க. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உனக்கு நீட்டேவோ இல்ல போர்டோ R0 என்ன வச்சுக்கணும்னு அவங்களே சைட்ல சொல்லிடுவாங்க. 1.3 ஃபெர்மினா எவ்வளவு சார் கொடுக்கணும்? 10⁻⁻15 மீட்டர். R equals to R0 a power 1/3. R equal to R0 a power 1/3. ரைட்டா? இப்ப ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அலுமினியம் 27 நியூக்ளியஸோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? R equals to R0 a power 1/3. R equal to 1.3 ஃபெர்மி 27 whole power 1/3. அப்ப இங்க இருந்து 1.3 ஃபெர்மி 27க்கு ஒரு 3, அதனால 3.9 ஃபெர்மி. அப்ப சைஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ் ரேடியஸ்னு சொன்னாலும் சரிதான், சைஸ்ன்னு சொன்னாலும் சரிதான், ரெண்டும் ஒண்ணுதான். சைஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ். சைஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ் உங்களால உணர முடியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? சைஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ் R equal to R0 a power 1/3. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கிறது நல்லது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து ஒரே நிமிஷம் கம்பேர் பண்ணி சம் கேட்கிறாங்க. அலுமினியம் நியூக்ளியஸோட 3.9 இருந்தா அயன் நியூக்ளியஸோட என்னவா இருக்கும்? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அலுமினியம் நியூக்ளியஸ் Al27ஓட சைஸ் வந்து 3.9 ஃபெர்மியா இருந்தா Fe 125 ஓடது என்னவா இருக்கும்? அப்ப இந்த கொஸ்டின் வந்து ரேஷியோ கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரேஷியோ கொஸ்டின். சரி, எப்படி சால்வ் பண்றது?
கத்துக்கலாமா? வாங்களேன். R equals to R naught A power 1/3. ஆமா சார், R equal to R naught A power 1/3. R நாட்டுக்கு இங்க வேலை இல்லை. R Fe R அலுமினியம். அப்ப இங்க A Fe by A அலுமினியம் ஹோல் பவர் 1/3. இப்படிதான் அந்த ரேஷியோ நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா R நாட் வந்து கான்ஸ்டன்ட், மேலே கீழே இருக்கு, கேன்சல் ஆயிடும். Fe 125, இது 27 ஹோல் பவர் 1/3. நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு உனக்கு நல்லா தெரியும், ஒரே நிமிஷம். அப்ப RFE R அலுமினியத்துக்கு ஏற்கனவே 3.9 ஃபெர்மி நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மேல 5/3. ஏன்னு உங்களால உணர முடியுதா? கியூப் ரூட் எடுத்திருக்கேன். 125ஓட கியூப் ரூட் 5, 27ஓட கியூப் ரூட் 3. அப்ப RFE உங்களுக்கு வேணும்னா 5/3 டைம்ஸ் ஆஃப் 3.9 அடிச்சா 1 3 6.5 ஃபெர்மி தான் ஆன்சர். ரொம்ப ஃபெமிலியர் மாடல் பேட். ஸோ உங்க போர்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. டைரக்டாவும் ஏ கொடுத்துட்டு ஆறு கேட்கலாம், சாதாரணமா ஒரு 2 மார்க் சம்மு. இல்லைன்னா கம்பேர் பண்ணலாம், அலுமினியத்துக்கு இவ்வளவா இருந்தா அயனுக்கு எவ்வளவா இருக்கும், அலுமினியத்துக்கு இவ்வளவா இருந்தா அயனுக்கு எவ்வளவா இருக்கும். அலுமினியத்துக்கு 3.9. அயனுக்கு வேணும்னா அயனோட மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரியணும், 125 தெரியணும், 27 தெரியணும். கண்டிப்பா அந்த சம் எல்லாமே கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. கியூப் ரூட்னா 64ஓடது 4, 27ஓடது 3, 125ஓடது 5, 8ஓடது 2, 256 6. தெரியுதா? இந்த கியூப் ரூட் நம்பர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும் போய் சால்வ் பண்றதுக்கு. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த சம்ம அதிகமா சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது சைஸ் ஃபுல்லா முடிச்சோமா? டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். ஒரே நிமிஷம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த லெசன் ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். அதனால சின்ன லெசன் தானே, ஒரு கொஸ்டின் தானே அப்படி அலட்சியமா நினைக்காது. இந்த ஒரு கொஸ்டினும் நமக்கு இம்பார்ட்டன்ட். டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். அடுத்த டாபிக். இதுல ஒரே ஒரு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு புரியுற மாதிரி அழகா கத்துக் கொடுக்குறேன், நல்லா கத்துக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். டென்சிட்டினாலே ஜெனரலா மாஸ் பை வால்யூம் இல்ல, மாஸ் பை வால்யூம். அப்போ இந்த இடத்துல நியூக்ளியஸ்னா நல்லா எழுதணும், நியூக்ளியர் மாஸ் பை நியூக்ளியர் வால்யூம் இல்ல. நியூக்ளியர் மாஸுக்கும் நியூக்ளியர் வால்யூமுக்கான ரேஷியோ தான் டென்சிட்டி. ஒரு நியூக்ளியானோடது mn. என்கிட்ட எத்தனை நியூக்ளியான் இருக்கு? ஏ நியூக்ளியான் இருக்கு. என் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஏ. மேல இருக்கிறது தானே ZXAன்னு சொல்லி கொடுத்தல. என்கிட்ட ஏ அளவுக்கு இருக்காங்க. ஒரு ஆளோடது mn, ஒரு ஆளோட மாஸ் AMN. வால்யூம் 4/3 பை r கியூப். ஸ்பெரிக்கல் தானே, 4/3 பை r கியூப். அப்ப டென்சிட்டி வேணும்னா A mn by 4/3 பை. ஆருக்கு பதிலா இப்பதான் சொல்லி கொடுத்தேன் R நாட் A பவர் 1/3. அதனால கியூபா இருக்கிறதுனால R நாட் கியூப் A. ஏன்னா பவர்ல 1/3 3/3 போயிடும், ஏ போயிடுச்சு. டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ்னு கேட்டாங்கன்னா இது சம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, சம் எல்லாம் அதுல கேட்க முடியாது, அந்த எக்ஸ்பிரஷன் தான் கேட்பாங்க. இந்த 3 மேல போயிடுச்சா? 3mn by 4 pi r naught cube. சரி, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் மாதிரியே இருக்கு, இங்க எதுவுமே வேலையே இல்லையே, சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு எதுவுமே வேலையே இல்லை. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 2.5 into 10 power 17. இந்த நம்பர் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, 10 power 17 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 power 17 நமக்கு அந்த வார்த்தையே தெரியாது எத்தனை கோடின்ட்டு. 1 பக்கத்துல 17 சைஃபர் போடணும், அவ்வளோ டென்சிட்டி மேக்ஸிமம். அதுக்கு என்னங்க சார் காரணம்னு உங்களை பார்த்து கேட்டா, இட் இஸ் highly compressed state. highly compressed state. அதாவது ஒரு சின்ன பாக்ஸ்ல ஒரு 100 கிலோ போட்டு டம்ப் பண்ணா எப்படி இருக்கும்? முடியாதுதான், ஆனா போட்டா எப்படி இருக்கும்ல? ஒரு சின்ன பாக்ஸ்ல எவ்வளவு போட்டு அவ்வளவு இருக்கும். It is highly compressed state. highly compressed state. உங்களை பார்த்து கேட்பாங்க, ஏன்பா நியூக்ளியர் டென்சிட்டி இவ்வளோ மேக்சிமமா இருக்கு, என்ன காரணமா இருக்கும், உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா என்கிட்ட சொல்ல. It is highly compressed state. highly compressed state.
ஸோ அப்போ நியூக்ளியர் டென்சிட்டி வேல்யூ 2.5 into 10 power 17 கிலோகிராம் per மீட்டர் கியூப். அதோட எக்ஸ்பிரஷனை நல்லா படிச்சுக்கோங்க. 3mn by 4 pi r naught cube. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ என்னெல்லாம் பேசியிருக்கோம்? டென்சிட்டி பத்தி பேசிட்டேன், சைஸ் பத்தி பேசிட்டேன். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் நியூக்ளியே கிடையாது. ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன்ஸ் அது இல்லை. ஸோ தேவைன்னா அது லாஸ்ட்டாக நடத்துகிறேன். இப்போதைக்கு நம்ம அப்படியே அடுத்து போயிட்டே இருக்கலாம். ஒரே நிமிஷம். அடுத்தது மாஸ் டிஃபெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஏஎம்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏஎம்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். 6C12 தான் எடுத்துக்கணும். 13 14 போகக்கூடாது. சார் புரியவே இல்லையே. ஒரு ஏஎம்யூனா நாங்க எப்படி டிஃபைன் பண்றது, நாங்க எப்படி எழுதுறது? ஒரு ஏஎம்யூனா 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். இப்ப ஒண்ணும் இல்ல, கடைக்கு போறீங்க, 1 கிலோ சர்க்கரை வாங்குறீங்க, எதுல மெஷர் பண்றீங்க? கிலோகிராம்ல. தென் ஜுவல் ஷாப் போறீங்க, 1 கிலோ ஜுவல் கொடுங்க, நான் கேட்பீங்க. 1 பவுன் அப்படின்னா 8 கிராம்னு கொடுப்பாங்க. அது கூட சம் மில்லிகிராம்னு கொடுப்பாங்க. இல்ல 8.4 8.5 இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாஸ் மாறுபடுது இல்ல. உங்க வெயிட் 50 kg. இதே நம்ம நிறைய வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 1 டன் கொடுங்க. இப்ப கரும்பு எல்லாம் வெட்டுறாங்கல்ல சர்க்கரைக்காக, அதெல்லாம் டன் கணக்குல தான் கொண்டு போவோம். அங்க போனா டன்ல கொடுங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்ல நம்ம இங்க இருந்து நெல் அனுப்புறோம் அப்படின்னா மெட்ரிக் டன்ல அனுப்புவாங்க, கிலோ டன்ல அனுப்புவாங்க. அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி யூனிட் மாறுபடும் இல்லையா? நம்ம வெயிட் எல்லாம் கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம். சரி, கோல்டுனா கிராம் மில்லிகிராம் போகும். பெருசா இருந்தா டன்ல போகும். இன்னும் பெருசா இருந்தா மெட்ரிக் டன்ல போகும். இப்ப கப்பல்ல எல்லாம் மணல் ஏத்திட்டு போறாங்கல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகளுக்கு ஏத்திட்டு போகும்போது அதெல்லாம் மெட்ரிக் டன்ல இத்தனை மெட்ரிக் டன் லோடு அனுப்புனேன் எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப ஆட்டத்தோட நியூக்ளியோட மாஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஏஎம்யூல மெஷர் பண்ணுவாங்க. யாரும் நினைச்சுக்காத, இவனும் ஒரு யூனிட். கிலோகிராம் மாதிரி இவனும் ஒரு யூனிட். கிலோகிராம் மாதிரி இவரும் ஒரு யூனிட். இப்ப ஏஎம்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஒண்ணு வேணாம், ஏஎம்யூ இஸ் டிஃபைன்ட் as 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். அப்படியே வார்த்தையை எழுதி டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஏஎம்யூனா எவ்வளவு பேர்? ஒரு ஏஎம்யூனா 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். மாஸ் ஆஃப் கார்பனை 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா போதும். மாஸ் ஆஃப் கார்பனை 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஒரு ஏஎம்யூ. நான் எப்படின்னு சொல்லி தரவா? ஒரு ஏஎம்யூ வேணும்னா 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர். 6.023 into 10 power 23 அவகேட்ரோ நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 1.66 into 10 power minus 27 கிலோகிராம். என்னங்க சார் இது 1.66 into 10 power minus 27 கிலோகிராம்? உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மில்லிகிராம்னா 10 power minus 3 கிராம்னு போடுறோம்ல. அப்ப மில்லின்ற இடத்துல 10 power minus 3 போடுறோமா? ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான மாஸ், ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான மாஸ் கேட்டா 1.66 into 10 power minus 27 கிலோகிராம். இது பாருங்களேன், 4 AMU இந்த மாதிரி உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. நீங்க என்ன போய் 4ன்னு வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? 4 into 1.66 into 10 power minus 27 கிலோகிராம் சால்வ் பண்ணணும். அப்படியே ஏஎம்யூல சம் போடக்கூடாது, எஸ்ஐல தான் சம் போடணும். ஏஎம்யூ எஸ்ஐயா மாத்தணும். ரைட்டா? ஸோ 4 AMUனா 4 into 1.66 into 10 power minus 27 கிலோகிராம். ரைட். சரி, இன்னும் சரியா புரியல, கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இங்க எத்தனை ஏஎம்யூ இருக்கு? 16 ஏஎம்யூ இருக்கு. அப்ப ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவுன்னு கேட்டா 16 ஏஎம்யூ. நீ எதுல சொல்ற? ஏஎம்யூல சொல்ற. நான் கேட்கறது கிலோகிராம்ல கேட்கிறேன். அப்ப 16 into 1.66 into 10 power minus 27 கிலோகிராம் சால்வ் பண்ணா கிலோகிராம்ல மாறிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம எனர்ஜியா மாத்தணும். தலையில என்ன இருக்கோ அத்தனை ஏஎம்யூ போட்டுக்கோங்க. இப்ப ஹீலியம், ஹீலியத்தோட மாஸ் எவ்வளவு? 4 ஏஎம்யூ சார். லித்தியம் 7 ஏஎம்யூ. தெரியுதா? ஸோ நியானோடது 20 ஏஎம்யூ. பவர்ல என்ன இருக்கோ அத்தனை ஏஎம்யூ. ஏஎம்யூன்றது பிராக்டிக்கல்
யூனிட் தானே தவிர எஸ்ஐ யூனிட் கிடையாது. நீங்க சம் போடும்போது எஸ்ஐல மாத்தணும்னா 1.66 into 10 power minus 27 கிலோகிராம்னால மல்டிப்ளை பண்ணணும். இது மாசா மாத்துறதுக்கு கத்துக்கிட்டீங்களா? இப்ப நீங்க எனர்ஜியா மாத்தணும்னா என்ன பண்றது? இங்க பாருங்க. எனர்ஜி வேணும்னா காலங்காலமா நீங்க கூப்பிட வேண்டியது ஐன்ஸ்டீனை தான். ஸோ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். மாஸ் எப்படி எனர்ஜியா மாத்துறது? ஈக்குவல் டு மாஸ் 1 ஏஎம்யூன்றது எவ்வளவு? 1 ஏஎம்யூனா 1.66 into 10 power minus 90 10 power minus 27. அப்போ 1.66 into 10 power minus 27 சி ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 into 10 power 8 ஹோல் ஸ்கொயர். சால்வ் பண்ணீங்கன்னா கரெக்டா 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இங்க தான் பசங்க நிறைய தப்பு பண்றீங்க. மாஸா எனர்ஜியான்றத புரிஞ்சுக்கணும். ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான மாஸ் 1.66 into 10 power minus 27. ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். குழப்பிக்காது, தெளிவா இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஒரு ஏஎம்யூனா எவ்வளவு மாஸ்ன்னு கேட்டீங்கன்னா 1.66 into 10 power minus 27 கிலோகிராம். எனர்ஜி வார்த்தை கவனி, எனர்ஜி ஈக்குவலன்ட் ஆஃப் 1 ஏஎம்யூ. இது வேற, இது வேற. மேல இருக்கிறது வெறும் மாஸ், கீழே இருக்கிறது அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி. ஒரு ஏஎம்யூ ஒன்றும் இல்லை, 1 கிலோ. இது எனர்ஜியா மாத்தி கொடுங்கன்னு உன்ட்ட நான் கேட்கிறேன். நீ அழகா மாத்தி கொடுத்துரு. எம்சி ஸ்கொயர் சார் 1 கிலோ 9 into 10 power 16. 9 into 10 power 16 ஜூல். இதான் ஆன்சர். எப்படி நீங்க 1 கிலோவை எனர்ஜியா மாத்துறீங்களோ ஒரு ஏஎம்யூவை எனர்ஜியா மாத்துனீங்கன்னா 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைச்சிரும். ரைட்டா? இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு. இதை ஜூல்ல எப்படி மாத்துறது? இந்த லெசன் ரொம்ப ஈஸி. ஆனா இந்த யூனிட் கன்வர்ஷன்ல தப்பு பண்ணக்கூடாது. 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரே நிமிஷம் கத்துக்கலாமா? நீ வாங்களேன். 931.5 மில்லியனுக்கு பதிலாக 10 power 6, எலக்ட்ரான் வோல்ட் 1.6 into 10 power minus 19. சால்வ் பண்ணா ஜூல்ல வந்துடும். இது அப்படியே வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணிக்கலாம். இது ஒரு நம்பரா நம்ம தேட தேவையில்லை. 931.5 into 10 power 6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஜூலா மாத்தணும். அப்ப இது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, இது ஜூலா இருக்கு. உங்க ஆப்ஷன்ல என்ன யூனிட் இருக்குன்னு பாருங்க. மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், எலக்ட்ரான் வோல்ட்னா அப்படியே வச்சுக்கோ. ஜூலா கன்வெர்ட் பண்ணா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எனர்ஜி ஈக்குவலன்ட் ஆஃப் 1 ஏஎம்யூ 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். மாஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் 1 ஏஎம்யூ 1.66 into 10 power minus 27 கிலோகிராம். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இங்க வாங்களேன். அடுத்தது இதுல 2 கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்கலாம். ஒரு கிராமோடுக்கு ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. பசங்க நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அவன் 1 கிராம்னோடனே 1ன்னு போட்டான். ஒரு கிராம முதல்ல கிலோகிராமா மாத்தணும். 9 into 10 power 16, 9 into 10 power 13. ரைட்டா? இது ஒரு கிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜி. அப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு மில்லி கிராமுக்கு எவ்வளோன்னு கேட்கிறேன். சார், ஒரு மில்லிக்கு 10 power minus 3, கிராமுக்கு 10 power minus 3 கிலோகிராம். அப்ப 10 power minus 6. உங்களால உணர முடியுதா? கிராம கிலோகிராமா மாத்தணும்னா ஒரு 10 power minus 3 போதும். இப்ப மில்லி கிராம கிலோகிராமா மாத்தணும்னா மில்லிக்கு ஒரு 10 power minus 3, கிராமுக்கு ஒரு 10 power minus 3, 10 power minus 6. அதனால குழப்பிக்காதீங்க, கரெக்டா சால்வ் பண்ணணும். அவங்க மில்லிகிராம் கேட்டிருக்காங்களா, கிராம் கேட்டிருக்காங்களா, கிலோகிராம் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்ப 10 power minus 6 into 9 into 10 power 16, 9 into 10 power 10 ஆன்சர். ரைட்டா? யாரா சொல்லுங்க. இப்ப இதுக்கு மட்டும் ஒண்ணே ஆன்சர் சொல்லிட்டு போங்க. மாஸ் என்கிட்ட இருக்கிறது 5 கிராம். எனர்ஜி ஈக்குவலன்ட் கேட்டவங்க பதில் என்ன? அப்படியே டக்கு நோட்டுக்கு இருக்கு. So 45 into 10 power 45 into 10 to power. அவ்வளவுதான். So 5 into 10 power minus 3, 9 into 10 power 16, 95 45 45, 10 power 13 ஜூல். ஜூல்ல இருக்கு. இதே ஆன்சரை எலக்ட்ரான் வோல்ட்ல கேட்டாங்கன்னா எக்ஸ்பிரஸ் யுவர் ஆன்சர் இன் எலக்ட்ரான் வோல்ட். ஒன்னும் பண்ணாது. என்ன பாரு எல்லாரும், இந்த வார்த்தையை நல்லா கவனி. ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா
45 into 10 power 13 by 1.6 into 10 power minus 19 போட்டு எலக்ட்ரான் வோல்ட் போட்டுணும். ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணணும். நிஜமாலுமே இந்த லெசன் குழந்தை. ஆனா என்ன பிரச்சனைனா யூனிட் கன்வெர்ட் பண்றதெல்லாம் வருஷம் பசங்க தப்பு பண்றாங்க. அது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்த கத்துக்கோங்க, எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாத்த கத்துக்கோங்க, ஏஎம்யூ ஜூலா மாத்த கத்துக்கோங்க, கிலோவாட் ஹவரை ஜூலா மாத்த கத்துக்கோங்க, வாட் ஹாரை ஜிலோவா மாத்த கத்துக்கோங்க. யூனிட் கன்வெர்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே பிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியா உனக்கு ஓடியாந்துரும். ரைட்டா? ஸோ ஏஎம்யூ பத்தி நல்லா பேசிட்டேன். ஒரு ஏஎம்யூனா என்னன்னா 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன், 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன், மாஸ் ஆஃப் 6C12. பவர்ல என்ன இருக்கோ அத்தனை ஏஎம்யூ இருக்கும். இப்ப நைட்ரஜனோட மாஸ் என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்லை, வீட்டுல உட்காந்துட்டே நீ சொல்லலாம் 14 ஏஎம்யூ. கிலோகிராம்ல சொல்லுன்னு கேட்டா 14 into 1.66 into 10 power minus சாரி அங்கேயே அந்த 1.6 வந்தாலே அவனுக்கு தெரியாம 10 power minus 19 போயிட்டு 10 power minus 27. இதை எனர்ஜியா மாத்த சொன்னா ரொம்ப சிம்பிள். பக்கத்துல ஒரு 9 into 10 power 16 ஆயிடும், ஜூல் ஆயிடும். தெரியுதா? நான் என்ன பண்ணேன்னு தெரியுதா? 14 ஏஎம்யூவை மாசா மாத்திருக்கேன், இன்ட்டு சி ஸ்கொயர் போட்டு எனர்ஜியா மாத்திருக்கேன். இல்லைன்னா இப்படியே பண்ணிடலாமா சார்? 14 into 931.5 போட்டாலும் இதே ஆன்சர் தானே கிடைக்கும். ஆமா, ஆனா என்ன, இது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும், ஜூல்ல இருக்கும். மாத்தணும் ஏதாவது ஒண்ணு. ரைட்டா? ஸோ உனக்கு ரொம்ப அழகா பொறுமையா ஒரே ஒரு நம்பரை மாத்தி காட்டுறேன் பாருங்க. 10 ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜின்னு கேட்குறேன். முதல்ல 10 ஏஎம்யூ மாத்துங்க. 10 into 1.66 into 10 power minus 27 into c square 9 into 10 power 16. இது ஜூல்ல இருக்கு. பை 1.6 into 10 power minus 19 போட்டீங்கன்னா இந்த ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடும். ரஃபா அடிச்சிரும். 1.6 1.6 போயிடுச்சு. மைனஸ் 19 மேல வந்து -8, 16 plus 8 கரெக்டா 90 into 10 power 8. இது 10 ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி. தப்பு பண்ணிருக்கேன் ஏதாச்சும்? இல்ல. ரைட்டா? என்ன 90க்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரணும், ஏன்னா இங்க 1.66 இங்க 1.6. இதே விஷயத்த 10 into 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. இப்ப ரெண்டும் ஒன்னே ஆன்சர் தான் பாருங்க. மேல 10 power 6க்கு மாத்து, 10 power 6க்கு மாத்தினா 2 சைஃபர் இங்க வந்துடும். இப்ப 10 power 6 எலக்ட்ரான் வோல்ட், அப்ப 9000 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இது ஒரு 10 பண்ணுங்க, 9310 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். தெரியுதா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்? நான் கரெக்டா போடல, இது ரஃபா போட்டேன், இது கரெக்டா போட்டிருக்கேன். அதே 9000 தான், இதுவும் 9000 தான். அப்ப ஏஎம்யூவை மாசா மாத்தி எனர்ஜியா மாத்த கத்துக்கோங்க. டைரக்டா எனர்ஜியா மாத்துறதா நல்லது. ஏஎம்யூவை எனர்ஜியா மாத்தணும்னா 931.5 மல்டிப்ளை பண்ணிடு. ஆனா ஒருவேளை அவங்க ஜூல்ல கேக்குறாங்க சார், இப்ப இது நான் எப்படி சார் ஜூல்ல மாத்துறது? இங்க பாருங்க எல்லாரும், இந்த ஆன்சரை ஜூலுக்கு மாத்தணும். அப்ப 9310 மில்லியனுக்கு 10 power 6 ஒரு எலக்ட்ரான் வோல்ட் 1.6 into 10 power minus 19 ஜூல். சால்வ் பண்ணா மேல போட்டோமே, இப்ப இங்க மேல இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் வரும். புரியுதா? ஸோ இந்த கன்வர்ஷன்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பையங்க. ரைட். சரி, ஏஎம்யூ ஃபுல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். இது ஏதோ மாஸ் டிஃபெக்ட்னு சொல்றாங்களே, என்னன்னு சொல்லி கொடுத்துருப்போங்களே, மாஸ் டிஃபெக்ட். நாங்க தமிழ் மீடியம் படிக்கும்போது எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நிறை குறைபாடு. நிறை குறைபாடு, எவ்வளவு மாஸ் காணாம போச்சுன்றது தான் மாஸ் டிஃபெக்ட். எவ்வளவு மாஸ் காணாம போச்சுன்றது தான் மாஸ் டிஃபெக்ட். ரைட்டா? ஒரே நிமிஷம். கிஷோர் மஞ்சு, நீங்க 2 பேர் தான் பின்னாக்கள் இல்லையா? வேற யார் பின்னாக்கலிங்க? மேல பாவா. உங்க பேர் என்ன? ஃபர்ஸ்ட் நேம் பவானி சார். பவானி. ஓகே ஓகேம்மா. கிஷோராடா? மஞ்சு சார் குரூப்ல மெசேஜ் போட்டாங்களா பவானி? சரிப்பா, நீங்க கத்துக்கோங்க, நான் கிளாஸ்ல நாளைக்கு பேசிக்கிறேன். கவனிங்க. ஸோ மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட் என்னன்னு சார் கவனிங்க.
மாஸ் டிஃபெக்ட் ரொம்ப சூப்பரா சொல்லி தரேன். இப்போ ஒரு பென் இருக்கு உங்கள்கிட்ட, ஒரு பென் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பென் இருக்கு, பென்னுக்கு ஒரு கேப் இருக்கு. இந்த பென்னை அப்படியே வெயிட் போடுறீங்க. முதல்ல தனித்தனியா கேப் வந்து 10 கிராம், பென் வந்து 50 கிராம், டோட்டலா 60 கிராம். பென்னோட கேப்பு, பென்னு தனித்தனியா வெயிட் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இது நான் அசியூம் பண்றேன், இந்த மாஸ் வந்து அசியூம்டு மாஸ். பென் ஒரு 10 கிராம் இருக்கும், சாரி கேப் ஒரு 10 கிராம் இருக்கும், பென் ஒரு 50 கிராம் இருக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 60 கிராம் இந்த மாதிரி இருக்குன்றது நான் அசியூம் பண்றேன். இந்த பெண்ணையே டைரக்டா கொண்டு போயிட்டு வெயிட் போடுறேன். அவ பார்த்தா எனக்கு 55 தான் கிடைக்குது. 55 தான் ஆக்சுவல் மாஸ். என்ன சார் இது? அசியூம்டு மாஸ் நான் அசியூம் பண்ணது 60 அசியூம் பண்ணேன், வெயிட் போட்டா 55 தான் கிடைக்குது. அப்ப 5 எங்க போயிடுச்சு? அதுதான் மாஸ் டிஃபெக்ட். அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் இங்க எனர்ஜியா கன்வெர்ட் ஆக போகுது. அசியூம்டு மாஸுக்கும் நீங்க இந்த மாஸ் தான் இருக்குன்னு அசியூம் பண்றீங்க, ஆனா வெயிட் போட்டு பார்த்தா ஆக்சுவல் மாஸ் அதை விட கம்மியா தான் இருக்கும், அதிகமா போவாது. அசியூம்டு மாஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் மாஸ். அப்ப அசியூம்டு மாஸ் அதிகமாகும், ஆக்சுவல் மாஸ் கம்மியாவும் இருக்கும். இப்ப இங்க வாங்களேன், ஒரு நியூக்ளியஸ் 2He4, இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 4 பேர் யார் யாரு? புரோட்டான் 2 பேரு, நியூட்ரான் 2 பேரு. எனக்கு தான் புரோட்டானோட மாஸ் தெரியும் இல்ல. இப்ப மாஸ் ஆஃப் புரோட்டான் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். மாஸ் ஆஃப் நியூட்ரான் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். இதை நான் சால்வ் பண்ணி பாத்துக்கிறேன். இதுக்கு பேரு அசியூம்டு மாஸ். 2 புரோட்டானோட மாஸ். இப்ப மாஸ் ஆஃப் புரோட்டான் எனக்கு நல்லா தெரியும், 1.67 into 10⁻27. மாஸ் ஆஃப் நியூட்ரான் எனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் வெயிட் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் இங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேரோட மாஸ் எவ்வளவு? இது அசியூம்டு மாஸ். அப்ப அசியூம்டு மாஸ் எப்படி எழுதணும் சார்? ZMP பிளஸ் NMN. பாருங்க, 2 யாரு? Z, இந்த 2 யாரு? N. ஒருவேளை இப்ப லித்தியம் எடுத்துட்டீங்கன்னா 3Li7, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அப்ப இங்க என்ன எழுதுவேன்? 3MP பிளஸ் 4Mn எழுதுவீங்களா? 3 பேரு அட்டாமிக் நம்பர், 4 பேரு நியூட்ரான் நம்பர். இது நான் அசியூம் பண்றேன், இந்த மாஸோட பேரு அசியூம்டு மாஸ். இப்ப லித்தியத்தை நேரா கொண்டு போய் வெயிட் போடுறேன், அதுக்கு பேரு ஆக்சுவல் மாஸ். அதை நான் எம்னு எடுத்துக்கிறேன், ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறேன். சார் அப்படி நடந்தா என்னங்க சார் நடக்கும்? முதல்ல இந்த விஷயத்தை கத்துக்கோங்க. எப்பவுமே அசியூம்டு மாஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கும். யாரை விட? ஆக்சுவல் மாஸை விட. அசியூம்டு மாஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் மாஸ். அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா அசியூம்டு மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறதோட பேரு தான் மாஸ் டிஃபெக்ட். ஸ்கூல் போர்ட்ல ஒரு 2 மார்க்லயோ இல்ல சம்லயோ கேட்பாங்க. மாஸ் டிஃபெக்ட்னா என்னங்க சார்? The difference between actual mass and assumed mass. Difference between actual mass and assumed mass and actual mass. இப்ப லித்தியம் பாத்தீங்கன்னா 7 AMU 7 AMU, ஆனா இது அசியூம்டு மாஸ் பாத்தீங்கன்னா 7.5க்கு மேல இருக்கு, அதிகமா இருக்கு. மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவேஷனா எப்படி சார் எழுதுறது? கவனி. அசியூம்டு மாஸ் எப்படி எழுதணும்? ZMP பிளஸ் NMN. ஆக்சுவல் மாஸ் என்ன? MA. எல்லாம் சேர்ந்ததுதான் மாஸ் டிஃபெக்ட். இவன் தான் இனிமேல் ஹீரோ. ZMP பிளஸ் NMN மைனஸ் MN. டெல்எம்னா மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட்னா அசியூம்டு மாஸுக்கும் ஆக்சுவல் மாஸுக்குமான டிஃபரன்ஸ். ஒரு நியூக்ளியஸை பார்த்ததும் எத்தனை பேர் அங்க Z இருக்காங்க, எத்தனை பேர் வந்து N இருக்காங்கன்னு தெரியும். மாஸ் ஆஃப் புரோட்டான் உனக்கு நல்லா தெரியும், மாஸ் ஆஃப் நியூட்ரான் உனக்கு நல்லா தெரியும். ஆக்சுவல் அவங்களே கொடுத்துட போறாங்க. இப்போ ஆக்சுவல் இப்போ 7னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7.532 அந்த மாதிரி இருக்கும். டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.532ன்னு இருக்கும். அப்ப அத்தனை AMU இருக்கும். இப்போ முடிஞ்சது சம் போட்டு காட்டுறேன். ZMP பிளஸ் NMN மைனஸ் M ஈக்குவல் டு டெல் MN. இப்போ வாட்டஸ் அந்த காணாம போன மாஸ் தான் பின்னாடி எனர்ஜியா கன்வெர்ட் ஆக போகுது. ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு யார் காரணம்? பைண்டிங் எனர்ஜி தான் காரணம். கவனிச்சுட்டேவா? ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு யார் காரணம்? பைண்டிங் எனர்ஜி தான் காரணம்.
ஸோ பைண்டிங் எனர்ஜிக்கு மாஸ் டிஃபெக்ட் வேணும். அடுத்து நீங்க கத்துக்க போறது பைண்டிங் எனர்ஜி. ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை மெஷர் பண்றது தான் பைண்டிங் எனர்ஜி. ஒன்றும் இல்லை, எனர்ஜினாலே என்ன அர்த்தம்? எம்சி ஸ்கொயர் தானே. பைண்டிங் எனர்ஜினா டெல் எம்சி ஸ்கொயர். நியூக்ளியர் பிசிக்ஸ்ல யார் சம் எடுத்தாலும் முதல்ல அவங்களுக்கு தோன்றது இந்த பைண்டிங் எனர்ஜி கான்செப்ட்ல நிறைய சம் கேட்பாங்க. சூப்பரா இருக்கும். சம்மெல்லாம் கஷ்டமே பட தேவையில்ல, அவ்வளவு ஈஸியா இருக்கும். கத்துக்கலாமா? ஸோ பைண்டிங் எனர்ஜி டெல் எம் சி ஸ்கொயர். முதல்ல ஒரு 1 மார்க் கத்துக்கோங்க. பைண்டிங் எனர்ஜி இஸ் மெஷர்ஸ். பொறுமையா கூட படிச்சுவா. மெஷர்ஸ் ஸ்டெபிலிட்டி against disintegration. ஸ்டெபிலிட்டி அகைன்ஸ்ட் டிஸ்இன்டகிரேஷன். ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது யாரோட வேலை? பைண்டிங் எனர்ஜியோட வேலை. சரி, புரியல. பைண்டிங் எனர்ஜி ரொம்ப லார்ஜா இருந்தா நியூக்ளியஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். பைண்டிங் எனர்ஜி ஸ்மாலராவோ லெஸ்ஸாவோ இருந்ததுன்னா லெஸ் ஸ்டேபிள் இல்லைன்னா அன்ஸ்டேபிள்னு கத்துக்கணும். முதல்ல பைண்டிங் எனர்ஜினா என்னன்னு கேட்பாங்க. பைண்டிங் எனர்ஜினா டெல் எம் சி ஸ்கொயர். மாஸ் டிஃபெக்டை சி ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிரும். ஃபுல் ஃபார்ம் எழுத சொன்னா ZMP பிளஸ் NMN மைனஸ் M இன்ட்டு சி ஸ்கொயர். பைண்டிங் எனர்ஜியால என்னப்பா நம்ம கத்துக்கிறோம் சார்? ஸ்டெபிலிட்டி, ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் சார். பைண்டிங் எனர்ஜி மெஷர்ஸ் ஸ்டெபிலிட்டி அகைன்ஸ்ட் டிஸ்இன்டகிரேஷன். இதோட வேல்யூ லார்ஜா இருந்தா மோஸ்ட் ஸ்டேபிள், ஸ்மாலரா இருந்தா அன்ஸ்டேபிள். உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலே அயன் நியூக்ளியஸ் Fe56 இவன் தான் உலகத்திலேயே மோஸ்ட் ஸ்டேபிள்னு அர்த்தம். மோஸ்ட் ஸ்டேபிள் யாரு? அயன் நியூக்ளியஸ். காரணம், இவனோட பைண்டிங் எனர்ஜி தான் 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் பெர் நியூக்ளியான் ஒரு ஆளுக்கு. அதெல்லாம் இப்ப ரொம்ப சுவாரஸ்யமா கத்துக்க போறீங்க. பெர் நியூக்ளியான் ஒரு ஆளோட பைண்டிங் எனர்ஜி 8.8 இன்ட்டு 10⁶ இல்லைன்னா 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? ஸோ திரும்ப ஒரு முடிவுக்கு வந்துருமா? மறுபடியும் இதை மட்டும் நல்லா கத்துக்கும். பைண்டிங் எனர்ஜினா என்னன்னு கேட்டா மாஸ் டிஃபெக்டை சி ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். மாஸ் டிஃபெக்ட்னா அசியூம்டு மாஸையும் ஆக்சுவல் மாஸையும் மைனஸ் பண்ணணும். பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்தா மோஸ்ட் ஸ்டேபிள், கம்மியா இருந்தா லெஸ் ஸ்டேபிள். இருக்கிறதுலே பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற அத்தனை பேர்லயும் அயன் நியூக்ளியஸுக்கு தான் பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ரொம்ப மேக்சிமம். ரைட்டா? பதில் சொல்லுங்க. இந்த அயன் நியூக்ளியஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா 56 பேர் இருக்காங்க. இந்த நம்பரை நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். 56 பேருக்கு பைண்டிங் எனர்ஜி 493 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 56 பேர். உன் கிளாஸ்ல 56 பேர் இருக்காங்க. 56 பேருக்கும் பைண்டிங் எனர்ஜி 493 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு ஆளுக்கு 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். நீ நம்பலன்னா 8.8 இன்ட்டு 56 போட்டு பார்த்துக்கோ, கரெக்டா 493 வரும். 493 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயன் நியூக்ளியஸ் ஒரு ஆளுக்கு 8.8, 56 பேருக்கு 493 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 493 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இப்ப என்ன சிக்கல்னா, உங்க கொஸ்டின் பேப்பர்ல போர்டு நல்லா கவனி, டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அயன் நியூக்ளியஸ்னு கேட்டாங்கன்னா 493 டிக் பண்ணணும். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஒரு ஆளுக்கு கேட்டாங்கன்னா 8.8 டிக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க குழப்பிக்க கூடாது. ஒரு பேனா 10 ரூபாய், 56 பேனா எவ்வளோ தெரியுதா? அப்ப டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அயன் நியூக்ளியஸ் இருக்கும். நம்ம தான் அயன் நியூக்ளியஸ்னால 8.8 படிச்சிருக்குமே நினைச்சுக்காத. டோட்டல் பைண்டிங் எனர்ஜி 493. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஒரு ஆளுக்கு 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃப் கத்துக்கிறீங்களா? இப்போ கிராஃப் யாருக்கும் சார் டிரா பண்றோம். The graph is drawn between mass number and binding energy
பெர் நியூக்ளியானுக்கு டிரா பண்றோம். இங்க பாருங்க, இது ஒரு ஆளுக்கு பைண்டிங் எனர்ஜி. நான் டிரா பண்றது ஒரு ஆளுக்கு. ஏன்னா பெர் நியூக்ளியர்னா மொத்தம் எத்தனை நியூக்ளியர், ஏ நியூக்ளியர் இருக்கு, 56 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. டோட்டல் பைண்டிங் எனர்ஜி 493, 56 பேர் இருக்காங்க, அப்ப 8.8, ஒரு ஆளுக்கு 8.8. எப்பவுமே பைண்டிங் எனர்ஜி கர்வ் எப்படி டிரா பண்ணணும் தெரியுமா? மாஸ் நம்பருக்கும் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானுக்கும் டிரா பண்ணணும். முதல்ல சில நம்பர்ஸ் இங்க எழுதிக்கிறேன். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, ஜாக்கிரதையா எழுதணும், நல்லா கத்துக்கோங்க. இந்த இடம் 4, 8, 12, 16, 20, 56, 200 above. இப்போ என்ன ஆகுதுன்னா கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். 4க்கு கீழே இறங்கும், 8க்கு கீழே இறங்கும். நான் சொல்லி தர மாதிரியே கத்துக்கோங்க. 12க்கு கீழே இறங்கும், 16க்கு கீழே இறங்கும், 20க்கு கீழே இறங்கும். இந்த மாதிரி மேடு மேடா பள்ளம் மேடா இருக்கும். இதோட பேரு ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக். ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக். இந்த மாதிரி அகடு முகடா பள்ளமேடா இருக்கிறது ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா பைண்டிங் எனர்ஜி அதிகமாகும். இந்த 56 வரும்போது மட்டும் பைண்டிங் எனர்ஜி ரொம்ப மேக்ஸிமம் போகும். காரணம் உனக்கே தெரியும். A56 யாரு? அயன் நியூக்ளியஸ். இப்போ உலகத்திலே அயன் நியூக்ளியஸ்க்கு தான் பைண்டிங் எனர்ஜி ரொம்ப மேக்ஸிமம். போக 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். 200 தாண்டது ரொம்ப குறைஞ்சிடும். ரைட்டா? இதுல எப்படி எழுதணும்னு சொல்லி தந்துறேன், நல்லா கத்துக்கோ. பட் நீட் பிசிக்ஸ் உனக்கு தேவையான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கோ. மாஸ் நம்பர் 4, மாஸ் நம்பர் 8, மாஸ் நம்பர் 12, 16, 20. ஹீலியம், பெரிலியம், கார்பன், ஆக்சிஜன், நியான். தெரியும் தானே எல்லாருக்குமே? ஹீலியம் அப்படியே மாஸ் நம்பர் எழுது, அட்டாமிக் நம்பர் எழுது. அட்டாமிக் நம்பர்ல 2, 4, 6, 8, 10. ஏன்னா மேஜிக் நம்பர்ஸ் வரும். இதோட இசட் எவ்வளோ? 2. 4 - 2 n எவ்வளோ? 2. ஆமா சரி. செகண்ட் ஒன்னோடது 4, 4 z n 4, 4. தேர்ட் ஒன்னு 6, 6. ஃபோர்த் 8, 8. நியானோடது 10, 10. தெரியுதா உனக்கு? இந்த ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக்ல புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் சேமா தான் இருக்கும். பைண்டிங் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் யாருக்கு? அயன் நியூக்ளியஸ். எவ்வளோ? 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அதுக்கப்புறம் 40ல இருந்து 120 வரைக்கும். இந்த நம்பர் மறந்துடாத. கரெக்டா 56 8.8. 40 to 120, 40 to 120, 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 8.5. above 200, 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இல்ல 7.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இப்போ கிராஃப் யாருக்கு டிரா பண்றோம்? மாஸ் நம்பருக்கும் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானுக்கும் டிரா பண்றோம். பீக் ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகுது. 4, 8, 12, 16, 20க்கு ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக் கிடைக்குது. 40ல இருந்து 120 வரைக்கும் ஆவரேஜா இருக்கு. ஆனா 56 மட்டும் மேக்ஸிமம் போயிடுது. ஆஃப்டர் 200 மாஸ் நம்பர் 200 விட அதிகமா போகும் பொழுது 7.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு போயிடுது. இட் இஸ் அன்ஸ்டேபிள், லெஸ் ஸ்டேபிள். ரைட்டா? ஸோ இது எப்படி எழுதணும்னா, நோட்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் கிடைச்சிரும். இல்லைன்னா வேற வேதாந்த் நோட்ஸ் கொடுக்குறேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. Fe56 பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், binding energy per nucleon 8.8 million electron volt. It is maximum, அதனால which is most stable. அடுத்தது மாஸ் நம்பர் 40ல இருந்து 120 வரைக்கும் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். பை தான் என்சிஆர்டி டேட்டா தான், நீ தைரியமா படிக்கலாம். 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் which is more stable. இதுவும் ஸ்டேபிளா தான் இருக்கும், ஏன்னா 8.5 more stable. மாஸ் நம்பர் 200 தாண்டி போயிடுச்சுன்னா பைண்டிங் எனர்ஜி 7.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள், இல்லைன்னா அன்ஸ்டேபிள். உனக்கே தெரியும் தானே, ரேடியம், ரேடான், தோரியம், யுரேனியம், நெப்டீனியம், இதெல்லாம் மாஸ் நம்பர் 200. இப்போ யுரேனியம் 235,
தோரியம் 232, ரேடியம் 228, 226 எல்லாமே 200 மேல இருக்கு. அதனாலதான் யுரேனியத்தை ஒரு தட்டுல வச்சுட்டு நீ போய் காஃபி குடிச்சிட்டு வரதுக்குள்ள காணாம போயிடும். ரேடியோ ஆக்டிவிட்டி நேச்சுரலாவே நடந்துரும். அப்ப இதெல்லாம் வந்து பைண்டிங் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால லெஸ் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். நான் ஆரம்பிக்கும் பொழுது இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிச்சேன்? பைண்டிங் எனர்ஜி எதபா மெஷர் பண்ணுது? பைண்டிங் எனர்ஜி மெஷர்ஸ் ஸ்டெபிலிட்டி அகைன்ஸ்ட் டிஸ்இன்டகிரேஷன். எவ்வளோ ஸ்டேபிளா இருக்கும், எவ்வளோ ஸ்டேபிளா இருக்காது, அதை பத்தி சொல்றதுதான் பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் at iron nucleus. Binding energy per nucleon 8.8. Total binding energy 493. Average binding energy mass number 42 120, 8.5 million electron volt. Mass number more than 200. Binding energy per nucleon 7.5 million electron volt. So it was very less. அதனால less stable இல்ல unstable னு கத்துக்கணும். More stable, most stable iron nucleus, more stable between 40 to 120 னு கத்துக்கணும். ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக் எங்க கிடைக்கும்? ஹீலியம், பெரிலியம், கார்பன், ஆக்சிஜன், நியான். இங்கதான் ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக் கிடைக்கும். ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக்ல இருக்கக்கூடிய மேஜிக் என்ன? புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் சேமா இருக்குன்னு பிரமாதமா கத்துக்கணும். ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச ஹாஃப் ஆஃப் த லெசன் எடுத்துட்டோம். இன்னும் நியூக்ளியர் ஃபோர்ஸை பத்தி சொல்லி கொடுத்துட்டோம்னா அங்கிருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கிடையாது, நமக்கு தூக்கிட்டாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் பேசணும், அதுக்கப்புறமா நியூக்ளியர் ரியாக்டர் பேசணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த லெசன் ரொம்ப குட்டி லெசன், ஈஸியாக இருக்கும். அதனால வேஸ்ட் பண்ணாமல் படித்து முடிச்சிருங்க. சரி, அடுத்தது இல்லை, இந்த பைண்டிங் எனர்ஜி சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கொஞ்சம் பார்க்கணும். நான் போகும்போது ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் மட்டும் உங்களுக்கு முடிச்சிடறேன் சீக்கிரம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் பற்றி சொல்லி கொடுங்க சார். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். என்ன சார் அப்படி ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு, கத்துக்கிறீங்களா? இது ஒரு புரோட்டான். இது ஒரு பக்கத்து ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கு. பக்கத்திலே இன்னொரு புரோட்டான் வந்து உட்கார முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஏன்னா உனக்கு பிசிக்ஸ் தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், விச் மீன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால பக்கத்துல அதால என்னதான் நினைச்சாலும் உட்காரவே முடியாது. ரைட்டா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு போறாங்க, ரிப்பல் ஆயிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக மூணாவதா ஒரு ஃபோர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அணைச்சி பிடிக்குது, இறுக்கி பிடிக்குது. அப்ப அவங்களால அது நகர முடியுமா? ரெண்டு புரோட்டானுக்கு நடுவுல என்ன இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அது ஒரு 10 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அவங்களை பிரிய விடாது. 100 ரூபாய் கொடுத்து அவங்களை சேர்த்து பிடிச்சிக்கும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ற அளவுக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் உள்ளார இருக்கும். அதனாலதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர்னு நம்ம கத்துக்கிறோம். பட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு தெரியும் தானே? இயற்கையில எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஒரு நிமிஷம். ரைட், ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இந்த பென் எல்லாம் காணாம போயிடுச்சு. இப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸஸோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். இயற்கையில இருக்கக்கூடிய, நேச்சர்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் 4. உங்களுக்கு பழக்கப்பட்ட ஃபோர்ஸ் கிராவிடேஷனல், தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மூணாவது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், நாலாவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த 4. இப்ப 5ஆவதா ஒன்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் உங்க ஜெனரேஷன் வரத்துக்குள்ள அது பிசிக்ஸ் புக்ல வந்துடும். 4 ஃபோர்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் 4. இயற்கையில இருக்கிறது 4. அதுல இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது நியூக்ளியர் ஃபோர்ஸஸோட ப்ராப்பர்ட்டி நல்லா கத்துக்க போறீங்க. கத்துக்கலாமா? நியூக்ளியர் ஃபோர்ஸஸோட, இப்போ இது நியூக்ளியஸ்ல ஹீலியம் எடுத்துக்கோங்களேன், 2He4. 2 புரோட்டான் பக்கத்துல பெஞ்சில் உட்காந்து டீ குடிச்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூட்ரான் பிரச்சனையே இல்லை, சார்ஜும் கிடையாது, சண்டையும் போட்டுக்காது. இது ரெண்டும் என்ன பண்ணும்? பிரிஞ்சு போக ட்ரை பண்ணும். ஆனா இது ரெண்டும் பக்கத்துல பாரு, யோசிச்சு பார்த்தியா உள்ள நாள். இப்ப 92 யுரேனியம் 235,
92 புரோட்டான் அந்த யுரேனியம் நியூக்ளியஸ்குள்ளார உட்கார்ந்துருக்கு. எல்லாமே பாசிட்டிவ், எல்லாம் எதிரிங்க தான். ஆனாலும் அங்க ஒத்துமையா இருக்கு. காரணம் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு ஒரு ஆள் அங்க இருக்கிறதுனால தான். அந்த நியூக்ளியஸ்குள்ளார தான் இருக்கு. அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் யாருக்கும் யாருக்கும் நடுவில் இருக்கும். 5 பாயிண்ட் அழகா சொல்லித்தரேன், என் கூடயே படிச்சிரு. நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் லைஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் நியூட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். என்ன சார் இது? இங்க ரெண்டுமே சார்ஜா இருக்கு, இங்க சார்ஜே இல்ல. ஒரு சார்ஜ் இல்ல. அப்ப சார்ஜுக்கும் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையா? இல்ல. சார்ஜ் இண்டிபெண்டன்ட். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். இட் இஸ் லைஸ் பிட்வீன் புரோட்டான் புரோட்டான், புரோட்டான் நியூட்ரான், நியூட்ரான் நியூட்ரான். கத்துக்கிட்டீங்களா? ஸோ புரோட்டான் புரோட்டான், நியூட்ரான் நியூட்ரான். தெரியாம இந்த நோட்ஸை கேடிஜியில் எழுதிட்டேன். கேடிஜி நோட்ஸ்ல தள்ளி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கிடைக்கும். இப்போ நான் அனுப்புறேன் எப்பயுமே டிஜி நோட்ஸு, அது ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ண மறந்துட்டேன். கடைசியில் இப்போ தான் பார்க்குறேன். எல்லாத்தையும் இதில் எழுதியாச்சு. பரவாயில்ல, அடுத்த கிளாஸ் நான் மாற்றி எழுதி கொடுக்குறேன். புரோட்டான் புரோட்டான், நியூட்ரான் நியூட்ரான், புரோட்டான் நியூட்ரான். சார்ஜ் இண்டிபெண்டன்ட், சார்ஜ் இண்டிபெண்டன்ட். ரெண்டாவது ஸ்பின் டிபெண்டன்ட். ஸ்பின் டிபெண்டன்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஸ்பின் டிபெண்டன்ட். அங்க அந்த புரோட்டான் சும்மா உட்காந்துருக்காரு, அங்க ஸ்பின்னிங் மோஷன் இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சார்ஜ் இண்டிபெண்டன்ட், ஸ்பின் டிபெண்டன்ட். இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச். இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஷார்ட் ரேஞ்ச்னா அளவு இல்லையா? 10⁻⁻15 மீட்டர். உங்களால உணர முடியுதா? ஒரு ஃபெர்மி நியூக்ளியஸ்குள்ளார மட்டும்தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும். தெரிஞ்ச விஷயம் தானே? நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்குள்ளார மட்டும்தான், அதாவது நியூக்ளியஸ்குள்ள மட்டும்தான் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்கும். இட் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். அட்ராக்டிவ் இன் நேச்சர். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் அட்ராக்டிவ் நேச்சர்னா உடனே கிராவிடேஷன் நினைச்சுக்காத. இட் இஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இட் இஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். போர்ட் பிள்ளைங்க கண்டிப்பா இதை படிச்சிடணும், 3 மார்க்கு. நீங்க அந்த பாயிண்ட் அப்படியே கேதர் பண்ணிட்டு வா. இட் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். இட் இஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட எவ்வளவு அதிகமா இருக்கும்? 10⁻40 டைம்ஸ் லார்ஜர். 10⁻40 டைம்ஸ் லார்ஜர் than the gravitational force. யோசிச்சு பாரு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ₹1. அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் 10⁻40 டைம்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்பின் டிபெண்டா இருக்கும், சார்ஜ் இண்டிபெண்டா இருக்கும், ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸா இருக்கும், அட்ராக்டிவ் நேச்சரா இருக்கும். இட்ஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 10⁻40 டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம். ரைட்டா? அடுத்தது இல்ல யுகாவா. இந்த கதை உங்களுக்கு தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தை முடிச்சு கொடுத்தேன். யுகாவான்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறார். புரோட்டானுக்கும் புரோட்டானுக்கும் நடுவுல, புரோட்டானுக்குள்ளார மீசான் ஒரு ஆள் இருப்பான். மீசான்ஸ். இந்த புரோட்டான்ல மீசான்ஸ்னு ஒரு ஆள் இருப்பான் புரோட்டானுக்குள்ளார. என்னோட மீசான உனக்கும் உன்னோட மீசான எனக்கும் கொடுக்கிறது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு காரணம். பை த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான். நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? பை த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான். மீசான் எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு காரணம். 3 டைப் ஆஃப் மீசான் படிக்க போறீங்க. பை மீசான், பை மீசான்ஸ், ஈட்டா மீசான். பை மீசான், ஈட்டா மீசான். நமக்கு மீதி எதுவுமே தேவையில்லை. பைல மட்டும் பை பிளஸ், பை மைனஸ், பை நியூட்ரல். இந்த 3 மீசானோட எக்ஸ்சேஞ்ச் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மட்டும் ஒரு சின்ன தகவலா தெரிஞ்சுக்கோங்களேன். ரைட்டா? ஒன்றும் இல்லை, புரோட்டான்ல இருந்து பை பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டா நியூட்ரானா மாறிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரோட்டானுக்குள்ளார பை நியூட்ரல், பை மைனஸ், பை பிளஸ் எல்லாரும் இருப்பாங்க. அந்த பை பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டா நியூட்ரானா மாறிடும். நியூட்ரான்ல இருந்து பை மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டா புரோட்டானா மாறிடும். புரோட்டான் எப்ப புரோட்டானாவே இருக்கும்? பை நியூட்ரல். நியூட்ரான் எப்ப நியூட்ரானாவே இருக்கும்? பை நியூட்ரல். ரைட்டா?
இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போர்டுக்கு பெருசா தேவைப்படுமான்னு தெரியல, இருந்தாலும் அதை கத்துக்கோங்க. பட் காம்படிட்டிவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டான் எப்படி நியூட்ரானா மாறும்? புரோட்டானுக்குள்ளார இருக்கக்கூடிய பை மீசான புடுங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நியூட்ரானா மாறிடும். நியூட்ரான்ல இருக்கக்கூடிய பை மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது புரோட்டானா மாறிடும். இப்போ புரோட்டான் எனக்கு புரோட்டானா தான் இருக்கணும், நியூட்ரான் நியூட்ரானா தான் இருக்கணும் அப்படின்னா பை நியூட்ரல் அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா புரோட்டான் புரோட்டானாவே தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இது நியூக்ளியர் ஃபோர்ஸஸோட ப்ராப்பர்ட்டி. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது நிறைய விஷயம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இல்லை ஐசோடோப்ஸு, ஐசோபாரு, ஐசோடோனு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி அதையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹாஃப் லைஃபு, மீன் லைஃபு, இது எல்லாத்தையும் தூக்கி கலாச்சிட்டாங்க எப்பயோ. அடுத்து நீங்கள் கற்றுக்க போகிறது நியூக்ளியர் ஃபிஷன் கற்றுக்கணும், நியூக்ளியர் ஃபியூஷன் கற்றுக்கணும், செயின் ரியாக்ஷன் கற்றுக்கணும், அங்கேருந்து நியூக்ளியர் ரியாக்டர் போகணும். அவ்வளோதானே, கொஞ்சம் தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காட்டுறேன், கவனமாக கவனி. முடிஞ்சா குரூப் பாருங்க. ஒரே நிமிஷம். ஆலன்ல சம் நம்பர் 2 குரூப்ல சென்ட் பண்ணுறேன். அது எப்படி டேட்டா எடுக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இந்த பைண்டிங் எனர்ஜியில் ஒரு சம் ஒன்று கற்றுக்கோங்க. சரி, சம் நம்பர் 2 பாருங்களேன். ஏ வந்து 240 குரூப்ல இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கோது, இல்லைன்னா போர்டை பாருங்க. பி வந்து 100, சி வந்து 140, கியூன்றது எனர்ஜி. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் கொடுத்துருக்காங்க. கியூவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். இப்போ ஏல எத்தனை பேர் இருக்காங்க? 240 பேர் இருக்காங்க. 240 பேர். ஏவோடது 7.6ன்னு சொல்லிட்டாங்க. 7.6. அப்போ 240 பேரோட எனர்ஜி 7.6. பியில் 100 பேர் இருக்காங்க. பியோடது 8.1. சியில் 140 பேர் இருக்காங்க. இப்போ தலையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அங்கே இருக்காங்கன்னு அந்த குடும்பத்தில். இந்த இடத்துல 8.1. ரைட்டா? சால்வ் பண்ணுங்களேன். 240 × 7.6 சைஃபர் 6 நாங்க 24 4 மீது 2 6 2 12 2 14 7 0 0 7 நாங்க 28 8 மீது 2 7 2 14 2 16 சைஃபர் 4 12 2 மீது 1 7 1 8 1 ஒரு டிஜிட் மேல 1824 கத்துக்கிட்டீங்களா? 1824. இது வந்து டோட்டல் பைண்டிங் எனர்ஜி. இது ஒரு ஏதோ தப்பு பண்றேன்னா 0 4 8 4 12 2 1824. ஆமா, கரெக்டாக தான் போட்டிருக்கு. இங்க 8.1 × 100 8100 ஒரு டிஜிட் 810. 140 × 8.1 0 4 1 8 0 நாங்கள் 32க்கு 2 மீதி 3 ஒரு 8 8 3 11 சைஃபர் 4 3 1 1 ஒரு டிஜிட் 1134. 1134. இப்போ என்ன பண்ண தெரியுமா? இது டோட்டல் ப்ராடக்ட், இவங்க பேர் ரியாக்டன்ட், இவங்க 2 பேரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது இவங்க கீழே இருக்கிற 2 பேரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 4 9 1. இப்போ 1944 மேல 1824 0 2 1 120. 120 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஆப்ஷன் 3 பாருங்க. வேல்யூ ஆஃப் கியூ. இங்க என்ன பிரச்சனைனா டைரக்டா 240 பேருக்கு கொடுக்கல, ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏவோட ஒரு ஆளு 7.6. அப்ப 240 பேர் இருக்காங்க. இது ரியாக்டன்ட். 100 பியூசியும் வந்து ப்ராடக்ட். அப்ப ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் மைனஸ் பண்ணா மீதி கிடைக்கிறது தான் டோட்டல் எனர்ஜி. இவங்க டைரக்டா எனர்ஜியாவே கொடுத்ததுனால ஈஸியா என்ன பண்ணிட்டீங்க, மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். 120 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதே 120 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆப்ஷன்ல ஜூல்ல இருக்கு. எப்படி ஜூல்ல கொடுத்துருப்பாங்க? 120 × 10⁶ 1.6 × 10⁻⁻⁹ சால்வ் பண்ணணும். ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா? இந்த மாடல் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஏற்கனவே சொன்னல, இந்த மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது. 10 கிலோகிராம் ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோ? கொஸ்டின் நம்பர் 3.
எனர்ஜி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரு 10 9 × 10⁻16. நீங்க நம்பர்ல தப்பு பண்ண மாட்டீங்க, பவர்ல தான் தப்பு பண்ணுவீங்க. அப்ப கவனமா இருக்கணும். இது 1 16 1 17 அப்ப 9 × 10⁻17 17 ஜூல்ல இருக்கு பாரு. ஆப்ஷன் 3 இது ஜூல்ல இருக்கு. ஒருவேளை இது எலக்ட்ரான் வோல்ட்ல கேட்டாங்கன்னா 9 × 10⁻17 ஜூல் பை 1.6 × 10⁻−1.6 × 10⁻−19. இந்த மாசும் சார்ஜும் வரதுனால 27 19 யோசிச்சு போட வேண்டியதா இருக்கு. ஸோ நீ அந்த தப்பு பண்ணாது, நான் கொஞ்ச நேரமா அந்த தப்பு பண்ணினே இருக்கேன். 1.6 × 10⁻−19 சால்வ் பண்ணினா ஆன்சர் வரும். பட் ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் வந்து மில்லியன் எலக்ட்ரான்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் சி ரொம்ப கரெக்டாக இருக்கு. 9 × 10⁻17 இது ரைட்டு. இதை வேணா மாத்திக்கோங்க. இது 5 வரும், ரஃபா 5. ஏன் 5 16 80 இல்லை, 5 பாயிண்ட்ல வரும். பவர் மேலே போச்சுன்னா 17 19 9 7 16 6 மீதி 36. ஆனால் அங்கே 5 × 10⁻36 கரெக்டான ஆன்சர். ஆனால் ஆப்ஷன்ல 5 × 10⁻27 5 × 10⁻24 தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப அது ஆப்ஷனா இருக்க முடியாது. இல்லை கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம், வேற ஏதாவது அந்த மாதிரி கண்ணில் மாட்டுதான்னு பாக்குறேன். இப்போ இந்த ஒரு சம் மட்டும் ஹாப்பியாக கற்றுட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அரௌண்ட் 75% ஆஃப் லெசன் முடிச்சிட்டேன். சண்டே ஈவினிங் 4 o'clock வந்தீங்கன்னா ஒரு 45 minutes லெசனையும் முடிச்சு கொடுத்துறேன். நாளைக்கு உட்காந்து வேற ஒர்க் கொடுக்குறேன். கவனி சம் நம்பர் 29 மட்டும் எல்லாரும் பார்த்துக்கது. சம் நம்பர் 29 பார்த்துக்கோ. இந்த கொஸ்டின் தான் தேடிட்டு இருந்தேன். மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.0073 பை யூன்னா பயந்துராது, அது ஏஎம்யூ தான். ஏஎம்யூ யூன்னு போட்டிருப்பாங்க. மாஸ் ஆஃப் நியூட்ரான் 1.0087 ஏஎம்யூ. இது ஏஎம்யூல கொடுத்துருக்காங்க தெரியுதா? நான் முன்னாடி சொன்னது 1.67 × 10⁻27 கிலோகிராம். இது ஏஎம்யூ. த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் 2He4 பைண்டிங் எனர்ஜி கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாஸ் ஆஃப் ஹீலியமும் கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் ஹீலியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ல 0015 ஏஎம்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க, எப்படி கொண்டு வரேன் சீக்கிரமான்னு பாருங்க. பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. பைண்டிங் எனர்ஜி அப்படின்னாலே டெல்எம் c² இல்லைன்னா ஏஎம்யூ. சரி புரியல, டெல்எம் c² தானே போடுவீங்க. நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லவா? பைண்டிங் எனர்ஜி டெல்எம் c² அந்த ஆன்சர் ஜூல்ல தான் கிடைக்கும். நீ தலையை சுத்தி மூக்கு தொடர கதை அது. ஜூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 1.6 டிவைட் பண்ணி எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு போகணும். இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா டெல்எம் 931 மல்டிப்ளை பண்ணிட்டா டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் புத்திசாலித்தனம். அதுவும் ஆப்ஷனை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஜூல்ல இருக்கா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கான்னு கத்துக்கணும். அங்க 2 ஆப்ஷனுமே இருக்கு, அதனால அது கொஞ்சம் கவனமா தான் போடணும். முதல்ல டெல்எம் அஸ்யூம்டு மாஸ் போடுங்க. ZMP பிளஸ் NMN. Z எவ்வளோ? 2. கரெக்ட் தானே? ஹீலியம் Z 2. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.0073 1.0073. மாஸ் ஆஃப் நியூட்ரான் 2 1.0087. ப்ராக்டிஸ் இருந்தா ஃபாஸ்டா போட்டுடலாம். 2 3 6 2 7 14க்கு 4 1 0 2 2 7 14க்கு 4 மீதி 1 2 8 16க்கு 6 7 0 2 கரெக்டாக போட்டுருங்கண்ணா. 2 7 are 14 பேலன்ஸ் சொன்னேன். 16 1 17 போட்டாச்சு 0. ஓகே. 6 4 10க்கு 0 மீதி 1 4 1 5 7 12க்கு 2 மீதி 1 3 0 4. அசியூம்டு மாஸ் நான் இவ்வளவு மாஸ் தான் இருக்குன்னு அசியூம் பண்றேன். 4.020 4.0320 இது அசியூம்டு மாஸ். ஆக்சுவலா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 0015. அப்போ உனக்கே புரிஞ்சுது அசியூம்டு மாஸ் தான் சார் எப்பயுமே அதிகமா இருக்கும். அது 03 அது 0015 கத்துக்கலாமா? அப்ப அசியூம்டு மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸை மைனஸ் பண்ணுங்க. 4.0320 அசியூம்டு மாஸ், ஆக்சுவல் 4.0015 0015. 10ல் 5 போயிட்டுனா 5 0 3 0 0. அப்போ மாஸ் டிஃபெக்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
மாஸ் டிஃபெக்ட் டெல்லம் வந்து 0.0305 AMU. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் அங்க இருக்கு. ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த ஏஎம்க்கு பதிலாக ஜூல் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க தெரியாம போய் அங்க டிக் பண்ணக்கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது மாஸ் கேட்கல, எனர்ஜி ஈக்குவலண்ட், அதாவது பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இப்போ பைண்டிங் எனர்ஜி வேணும்னா இந்த டெல்எம் 931.5 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடணும். ரைட்டா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 9s are 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? ஸோ 27. இந்த 27 சம்பந்தமா அங்க என்ன ஆன்சர் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 28.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். பட் நீங்க பொறுமையா சால்வ் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸா இருந்தா சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். பட் டீச்சர்ஸ் இல்லைன்னா ட்ரெயின்டா இருக்கிற நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்ஷன் பார்த்துப்பீங்க. ஆப்ஷன் எல்லாம் டிஃபரா இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணாலே எந்த இடத்துல ஆன்சர் இருக்குன்னு தேடிட்டு வந்துடலாம். இது காம்படிட்டிவ் தான் பொருந்தது. ஸோ 9 3s are 27. உடனே ஆப்ஷன் பார்த்தேன், வேற மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்போ 28.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான் ரைட்டு. ரைட்டா? ஸோ வென் ஆஃப் ஃப்ரீயா இருக்கும்பொழுது 931.5 இங்கே 30 இல்லை 3 இன்ட்டு 1 2 3 10 பவர் -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் மாற்றிக்கணும், 28.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் தான் பைண்டிங் எனர்ஜி வரும். ஒரு நியூக்ளியஸ் கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துருவாங்க, டோட்டல் மாஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும், இங்கே 2 புரோட்டான் இருக்கு, அப்போ 2 பேரோட மாஸ், 2 நியூட்ரான் இருக்கு. இது ஆக்சுவல் மாஸ். இப்போ நான் பண்ணியிருக்கிறது என்ன, ஆக்சுவல் மாஸ், சாரி அசியூம்டு மாஸ், அசியூம்டு மாஸ். இங்கே அசியூம்டு மாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இது 4.0. இந்த இடம் வந்து அசியூம்டு மாஸ். அசியூம்டு மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸை மைனஸ் பண்றேன், எனக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைக்குது. மாஸ் டிஃபெக்டை 931.5 மல்டிப்ளை பண்ணும்போது எனர்ஜி கிடைச்சிருது. ரைட்டா? நீ அங்க போகாத, ஜூலுக்கு மாத்தி அங்கிருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ள மாத்திட்டு இருக்காது. டெல்எம் ஏஎம்யூவால மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே உனக்கு என்ன கிடைச்சிரும், டைரக்டா பைண்டிங் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைச்சிரும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது நான் ஒரு சம் தரேன், அப்புறமா ட்ரை பண்ணி எனக்கு சொல்றியா? சம் நம்பர் 38 சால்வ் பண்ணு. 38 ஒரு மில்லிகிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜின்னு கேட்குறாங்க. டக்குனு ஆன்சர் சொல்லு. Sir, 9 into 10 power 10. 9 into 10 power 9. அவ்வளோதான். 1 மில்லிகிராம் இதுவரை 10 பவர் -6 கிலோகிராம் ஆயிடுமா? அப்போ ஏற்கனவே 9 into 10 power 16 தெரியும் உனக்கு. அப்போ -6 போச்சுன்னா 10 power 10. சம் நம்பர் 38ல. ரைட்டா? பை ஆல்மோஸ்ட் இந்த லெசன் இழுத்தாச்சு. நம்ம இந்த சண்டே அன்னைக்கு 4 o'clock 3 o'clock வந்து 11th பசங்க. ஸோ 4 o'clock இந்த லெசனையும் முடிச்சு கொடுத்துட்டு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் சம்பெல்லாம் போட்டு காமிச்சிடுறேன். அடுத்த வாரத்துல இருந்து இந்த லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பேப்பர் போக ஆரம்பிச்சிரும். ஒரு பேப்பர்ல எல்லா கொஷினையும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்த்துருவோம். கம்மிங் வீக்ல இருந்து நான் அதை செட் பேப்பர்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். ஒரே நிமிஷம். இது வந்து போர்டுக்கு தான், நீடன்ஜெய் உனக்கு கிடையாது, ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு கிடையாது. சாம்பிள் பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த 1 2 3 4 இந்த சாம்பிள் பேப்பர் என்ன பண்ணுறீங்க ட்ரை பண்ணி பாரு. அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ரைட்டா? ஒரே